Hello guys, welcome back to our channel. Vanakkam, Vandanam, Namaste, Swagatam. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் vlog எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த vlogல ஒரு ஒரு மினி ஹால் லைக் நைக்கா ஹால் அப்படி போடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பேசாம குயிக்கா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி எஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நைக்காவோட ஹால் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நைக்காவோட ஹால்னும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதை நான் எதில் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோலி தமாக்கா சேல் ஒன்று போட்டிருந்தாங்க நைக்கால. ஸோ அதனால ரொம்ப நாளாக விஷ்லிஸ்ட் பண்ணி இதில் வாங்கினேன். நான் எப்பவுமே சேல் போது தான் வாங்குவேன். முதல்ல பிங்க் ஃப்ரைடே சேல், அதுக்கப்புறமா வந்து தீபாவளி, விமென்ஸ் டே நிறைய சேல் போடும்போதெல்லாம் வாங்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த வாட்டி அதை ஹாலாக நம்ம போட்டு நம்மளோட வியூவர்ஸ்க்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்திருக்கேன். ஸோ ஐ லவ் திஸ் பேக்கேஜிங், இட் வாஸ் ஸோ குட். தேங்க்யூ நைக்கா ஃபார் தட். ஓகே, லெட்ஸ் ஓப்பன். எப்பவுமே வந்து இப்படி ஓப்பன் பண்ணதுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த வாட்டி இப்படி ஓப்பன் பண்ற மாதிரி ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு எல்லாமே நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எதெல்லாம் நல்லா இருக்கு அண்ட் எதெல்லாம் நான் புதுசா ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் எதெல்லாம் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணதுமே வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா காஜல். ஸோ ப்ளம்மோட காஜல் இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட். காஜல்னாலே எனக்கு பொதுவாக நான் ரொம்ப ஃபேவரட் தான். நான் எப்பவுமே நிறைய காஜல்ஸ் யூஸ் பண்ணுவேன். லைக் ஐலைனர் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஃபங்க்ஷனலாக போனால் அவுட்டர் கார்னரில் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய காஜல்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது இது அண்ட் ஃபேஸஸ் கனடாவோடது. அது ரொம்ப எனக்கு ஃபேவரட். ப்ளம்முமே எனக்கு ரொம்ப ஃபேவரட் பிகாஸ் இது நான் பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிடுவோம். இது இருக்கும்ல, உங்களுக்கு தான் தெரியுமே, லைலாக் கலர், ஐ மீன் வயலட் கலர்ல இருக்கும் இதோட காஜல். எனக்கு இந்த கலருமே ரொம்ப பிடிக்கும் அண்ட் இதோட கொடுக்குற அந்த ஃப்ரீ ஷார்ப்னர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் அந்த ஃப்ரீ ஷார்ப்னர் மட்டும் இல்லாம அது கூட வந்து ஒரு கத்தி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம யூஸ் பண்றதெல்லாம் வந்து இங்க ஸ்டாக் ஆனா அதை நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த கத்தி வச்சு. அண்ட் அதை ஹோல்ட் பண்றதுக்குமே ஒரு ஹோல்டர் மாதிரி இந்த ஸ்பேஸ் இருக்கும், அழகா ஹோல்ட் ஆயிடும். திரும்ப நம்ம வந்து அதை இதுல போட்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம். லைக் ஒரு கவர் மாதிரி இந்த ஷார்ப்னருக்கு இது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஷார்ப்னர். அதே மாதிரி இந்த காஜலும் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த காஜல் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பிஎஸ்சியோட பீட்சா பஃப். இல்ல இருக்கு. ஸோ பீஸா பஃப் இது வந்து என்கிட்ட முதல்ல ஒன்று இருந்தது, நான் ஸ்மால்ல வாங்கியிருந்தேன். அது என்னோட பெட் ப்ரூனோ, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரிஞ்சிருக்காம கூட இருக்கலாம். இன்னொரு சேனல் சும்மாலிக்கால வந்து அவங்கள பத்தி நிறைய விளாக் போட்டிருப்போம். ஸோ அந்த சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க யாருன்னு. பட் இந்த சேனல்ல எனக்கு அவங்க எனிமி ஆயிட்டாங்க பிகாஸ் இந்த மாதிரி இருந்த அந்த பீஸா பஃபை கடிச்சது என் ப்ரூனோ தான். இப்போ நான் இன்னொன்று வாங்கியிருக்கேன் பட் இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் பிகாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, என் ஃபேஸ் சைஸ்க்கு இருக்குங்க. ஆனா இது மீடியம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் இது மீடியம்ல, இது ரொம்ப லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ். இது எப்படி நான் இங்கெல்லாம் வச்சு, பட் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும், ஈஸியா தான் இருக்கும் இங்கெல்லாம் நமக்கு பவுடர் பஃப் பண்ணுறதுக்கு. பட் ஆனாலும் ரொம்ப பெருசு, இது எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இதோட ப்ரைஸும் 395. இதுல எந்த ஆஃபரும் கூட இல்லை. பிஎஸ்சி ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஆஃபருமே கொடுக்கல இந்த சேல்ல. ஸோ தென் அது சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஸோ தென் இன்னொரு ப்ராடக்ட் லாக்மேயோட 9 to 5 சிசி க்ரீம். ஓகே, சரிதா? லாக்மேயோட 9 to 5 சிசி க்ரீம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எனக்கு ஒரு புது ப்ராடக்ட் தான், இனிமே தான் இதை யூஸ் பண்ணி பார்க்கணும். இதோட ஷேட் வந்து 03 பிரான்ஸ். நான் வாங்கியிருக்க ஷேட் பார்த்தீங்கன்னா 03 பிரான்ஸ். இந்த ஷேட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். என்கிட்ட நார்மலாகவே நான் சிசி க்ரீம் யூஸ் பண்ணுவேன். இப்போ கூட நான் வந்து ஒரு சிசி க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சிசி க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா கார்னியரோடது, நல்லா தான் இருக்கும். லெட் மீ ட்ரை திஸ். நாட் பேட், நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரைலேயே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் நான் இதுக்கு. இப்போ நான் எதுவுமே போடலை, ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு ஐலைனர் ஐ ஷேடோ போட்டேன் அப்படியே.
அதனால இப்போ நம்ம இதை யூஸ் பண்றதுல தப்பு கிடையாது. பட் ரொம்ப டைட்டா இருக்கு நமக்கு ப்ராடக்ட் வெளியே வர்றதுக்கு. கொஞ்சமா எடுத்தாலே போதும் சிசி கிரீம்லாம் எப்பவுமே. அண்ட் இதுல அது மட்டும் இல்லாம இன்ஸ்டன்ட் ஸ்கின் ஸ்டைலிஸ்ட் SPF 30 PA++ எல்லாம் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ SPF-ம் இருக்கிறதுனால நமக்கு சன்ஸ்கிரீன் போடணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. ஸ்மெல்ஸ் குட் ஆக்சுவலி. உங்களுக்கே தெரியுதா நல்ல கவரேஜ் கொடுக்குது. நான் ஜஸ்ட் சும்மா கொஞ்சம் தான் அப்ளை பண்றேன். அந்த அப்ளை பண்ணும் போதே அதோட கவரேஜ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது. எனக்கு இங்க நல்லாவே தெரியுது. நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்குது. இப்படியே மேக்கப் பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஸோ இது ஒரு மேக்கப் டியூட்டோரியல் ஹாலா கூட இருக்கும் நிறைய பேர். ஓகே குட், தேங்க்யூ. இந்த ஒரு ப்ராடக்ட் எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஆக்சுவலாக கார்னியரை தான் திரும்ப ரீஸ்டாக் பண்ணலான்னு நினைச்சேன். கார்னியர் வந்து ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு டெக்ஸ்டர் அண்ட் இட்ஸ் அ பிபி கிரீம், சிசி கிரீம் கிடையாது. இந்த சிசி கிரீம் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் இது வந்து ரெக்கமெண்ட் பண்றேன், ஹைலி ரெக்கமெண்டட். இதோட ஷேட் 3 பிரான்ஸ் நீங்க வேணும்னா உங்களுக்கு 4 ஷேட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. 4 ஷேட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா number 1 beige and number 2 honey and number 3 bronze and number 4 almond. நான் வந்து number 3 ட்ரை பண்ணிருக்கேன். but I can go ahead for number 2 honey also. that also will suit for my skin I think. எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டைம் ஹனி வாங்கிட்டு நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம பேக்கேஜிங்கை பிரிக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு. லெட் மீ பிரிச்சிஃபை. டடான் டடான் டடான், எவ்வளோ பெருசா இருக்கு. oh my god. ஓகே ஓகே. இதுலயும் பாத்தீங்கன்னா சில பல எனக்கு ரொம்ப பிடிச்சமானது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறதெல்லாம் வாங்கியிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா மெப்ளைனோட இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் எரேசர் அப்படின்னு கூட சொல்லலாம், குஷன் எரேசர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இதுல இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. அண்ட் இதோட ஷேட் 130 மீடியம் நான் வாங்கியிருக்கேன். பட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு சூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எஸ், நான் சொன்ன மாதிரி எனக்கு சூட் ஆகல. பிகாஸ் ரொம்ப ஒயிட்டிஷா இருக்கு. கரண்ட் போயிடுச்சு. ஸோ எஸ், நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப ஒயிட்டிஷா இருக்கு. இது யூஸ் பண்ணாலுமே ரொம்ப எனக்கு ஹெவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கன்சீலர் அளவுக்கு இது யூஸ் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. ஸோ லெட் மீ ரிட்டர்ன் இட். ஏன்னா இதுக்கு வேற வழி இல்லை, வேற ஷேட் தான் வாங்கணும். நெக்ஸ்ட் ஷேட் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அது நம்ம செக் பண்ணி வாங்க வேண்டியதான். ஓகே, வேற யாராவது இதை யூஸ் பண்றீங்கன்னா என்னோட ஸ்கின் டோனுக்கு என்ன ஷேடு 130 மீடியம்க்கு நெக்ஸ்ட் ஐ மீன் கீழே உள்ள ஷேட் என்ன எனக்கு யூஸ் ஆகும்ன்றது எனக்கு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தென் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபேஸஸ் கனடாவோட காஜல். இது என்னோட ஃபேவரட் மட்டும் இல்ல, என் ஹோல் ஃபேமிலியோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். லைக் ஃபேமிலினா என் அம்மாவையும் சேர்த்து தான் சொல்றேன். அவங்களுக்கும் எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காஜல். இது நாங்கள் ஒரு மால் போகும்போது இதுவும் அண்ட் ஒரு லிப்ஸ்டிக் அதுவுமே என்னோட ரொம்ப ஃபேவரட்டா. என்னோட விஷ்லிஸ்ட்ல எப்பவுமே அது இருக்கும். நான் ரீஸ்டாக் பண்ணிட்டே இருப்பேன். இது இப்போ கூட என்கிட்ட ஒரு நியூ பேக் இருக்கு. ஈவன் தோ நான் இந்த சேல்லையும் இதை வாங்கியிருக்கேன். எப்பெல்லாம் நான் ஷாப்பிங் பண்றேனோ, எப்பெல்லாம் ஆன்லைனும் சரி ஆஃப்லைனும் சரி எந்த ஷாப்பிங் போனாலும் இது ஒன்று வாங்கிடுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஜெல் காஜல், ஸ்மட்ச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், இன்ஸ்டன்ஸ் கலர். இது ஒரு ஜெல் காஜல். நான் மோஸ்ட் ஆஃப் ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணுவேன். அந்த டைம்ல வந்து நீங்க இப்போ ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ண தெரியாதவங்க வந்து இது யூஸ் பண்ணலாம். நீங்க நம்ம டிரா பண்ணிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் 1 ஸ்ட்ரோக் தான். பாத்தீங்களா, நல்ல ஒரு இன்ஸ்டன்ஸ் லுக் கொடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல வந்து 2 லிட்ஸ் இருக்கும் 2 சைட்லயுமே.
2 lids இருக்கும் ரெண்டு சைட்லயுமே. ஒன்னு வந்து நம்ம காஜலுக்காக அந்த டிப் கூட ஃபைன் டிப் அண்ட் இதோட நமக்கு ஷார்ப்னரும் ஃப்ரீயா வந்துடும். இன்னொன்னு வந்து இந்த பிரஷ் மாதிரி ஒரு அப்ளிகேட்டர். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மச் பண்றதுக்கு ஸ்மோக்கி ஐஸ் எல்லாம் நம்ம பண்ணோம்னா இது வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். நல்லாவே ஸ்மோக்கி ஐஸஸா நம்ம கிரியேட் பண்ணலாம். பட் எனக்கு ஸ்மோக்கி ஐஸ் தான் பண்ண தெரியாது. எப்பவுமே வந்து இங்க மட்டும்தான் லைன் பண்ணிட்டு நான் கிளம்புவேன். ஏதாவது பார்ட்டி போற மாதிரி இருந்தா கீழே காஜல், அதுவுமே ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் பண்ணும்போது தான். மற்றபடி நான் அவுட்டர் கார்னர்ஸ்ல காஜல் யூஸ் பண்ண மாட்டேன். பட் எனக்கு காஜல் இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா மேலே வரைகிறதுக்காக. ஸோ இது என்னோட ஃபேவரட் அண்ட் மை மம்மியோட ஃபேவரட்டும் கூட. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கோம். அண்ட் இதோட ஷார்ப்னரும் கொடுத்தாங்க, உள்ள மாட்டிக்கிச்சு. இதுதான் இந்த மாதிரி ஷார்ப்னர் எங்கிட்ட நிறைய இருக்கு. பிகாஸ் இந்த மாதிரி நிறைய வாங்குறதுனால இது என்னோட ஃபேவரட். இப்போ ரீஸ்டாக் பண்ணியாச்சு. அண்ட் இன்னொன்னும் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபேஸஸ் கேனடால எப்போ போனாலும் ரீஸ்டாக் பண்ணிடுவேன்னு. அதுல ஒண்ணுதான் இது. ஃபேஸஸ் கேனடாவோட ULTIME அல்டைமாமா? ULTIME அல்டைம். ஸோ இதுதான் என்னோட அடுத்த ஃபேவரட் ஆனது. மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு லிப்ஸ்டிக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஃபேஸஸ் கேனடாவோட அல்டைம் ப்ரோ ஹெச்டி லிப்ஸ்டிக் இன்ஸ்டன்ட் மேட் லிப்ஸ் பிளஸ் ப்ரைமர். இதோட ப்ரைமரும் சேர்ந்து இருக்கு. அதனால நமக்கு லிப் ப்ரைமர் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நான் பர்சனலி யூஸ் பண்ணது இல்லை. பட் ஆனால் நமக்கு அது மாதிரி ஒன்றும் தேவையில்லை. இது வந்து நம்ம போட்டால் ட்ரை ஆயிடும் அண்ட் தென் நமக்கு வந்து லிப் வந்து பிளாக் ஆயிடும் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் நல்லாவே இருக்கும். லெட் மீ ட்ரை. ஒரு லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், அது மேலே ட்ரை பண்ணும். சூப்பரா இருக்குல்ல? எப்பவுமே நான் இந்த மாதிரி தான் 2-3 லிப்ஸ்டிக்கை சேர்த்து கலந்து போடுவேன். இது வந்து என் அம்மா கிட்ட இருந்து எனக்கு ஒட்டின பழக்கம். அவங்க கூட செக் பண்ணணும்னா இந்த மாதிரி நிறைய லிப்ஸ்டிக் சேர்ந்து போடுவாங்க. அண்ட் இது அவங்க தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இது எப்பவுமே என்னோட பாக்கெட் ஃப்ரெண்ட்லி, என்னோட மேக்கப் பாக்ஸ் ஆகட்டும், இல்லை நான் எங்கேயாவது வெளியே எடுத்துட்டு போற ஹேண்ட்பேக் ஆகட்டும், இது எப்பவுமே இருக்கும் என்கிட்ட. இப்போ என்கிட்ட ஒன்று இருக்கு. பட் அது கொஞ்சம் காலி ஆகுற மாதிரி இருந்ததுனால உடனே நான் அதை ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இதுவுமே ரீஸ்டாக்டு ஒன் தான். தென் என்கிட்ட 2 ஐலைனர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து எனக்கு, இன்னொன்று வந்து மம்மிக்கு. மம்மிக்கு வந்து இந்த கொலாசலோட மெப்ளின் கொலாசல் போல்டு ஐலைனர் வாங்கியிருக்கேன் அவங்களுக்காக. இது நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் நான் யூஸ் பண்ணதுல இது யூஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன் ரிவ்யூ. அண்ட் இது வந்து இப்போ நான் கொஞ்சம் கிரிஞ்சா இதை வாங்கியிருக்கேன். சுகரோட பாப் ஐலைனர் பிளாக்ல வாங்கியிருக்கேன் நான். இது இன்னும் 2-3 ஷேட்ஸ் கூட கிடைக்குது, ப்ரௌன் அண்ட் கிரே அந்த மாதிரி ஷேட்ஸ்ல. நான் பிளாக் வாங்கியிருக்கேன். இது வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மேட் ஐலைனர், இன்ஸ்டன்ஸ் மேட், ஹைலி பிக்மெண்டட், ஸ்மட்ச் ப்ரூஃப், குவிக் ட்ரை, பிளா 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 நிறைய சொல்லியிருக்காங்க. நான் இதெல்லாம் பார்த்தெல்லாம் வாங்கல. இந்த பேக்கேஜிங், இந்த கலர், லெட் மீ ஓப்பன் அண்ட் ஷோ யூ. பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலோட இது வந்து இருக்கு. இந்த பாட்டிலோட காம்பாக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஈஸி டு கேரி, நம்ம எங்க போனாலும் கேரி பண்ணலாம். அண்ட் தென் இதோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கலர் தான். எந்த ஐலைனருமே நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல. மெப்ளின்ல இப்படி வரும் மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லோ கலர்ல. பட் ஆஃப்டர் தட் சுகர்ல தான் இந்த மாதிரி ஒன்று வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் ஸோ சூப்பர். குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு விங் வரைஞ்சி பார்ப்போம். ஆல்ரெடி விங் வரைஞ்சிருக்கேன். இந்த சைடு வர வாவ், மேலேயே வரைஞ்சிட்டு. ஓகே, எனிவே நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. உண்மையாவே டீப் பிளாக் தான். ஆக்சுவலா நான் வாங்கும்போது நினைச்சேன் எது நல்லா இருக்கோ அதை நம்ம எடுத்துட்டு மம்மிக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு. ஆனா இப்ப நான் சொல்றேன் இதுதான் எடுத்துப்பேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. இது நான் வந்து 150க்கு தான் என்னமோ வாங்கியிருக்கேன், அதுக்கு மேல வாங்கல. பட் இது வந்து நான் வந்து 275 கொடுத்து வாங்கியிருக்கேன். எனிவே மம்மிக்கு நல்லதா வாங்கணும்ல, ஸோ அது அவங்களுக்கு. இது வந்து எனக்கு இது பர்சனலி ஃபேவரட்டா இருக்கு, இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தென் இன்னொரு ஒரு லிப்ஸ்டிக், இது ரீசன்ட் ஃபேவரட்,
மாஸோட creamy matte lipstick. ஸோ இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா 19 ட்ரிப்பி டேப். இதுதா 19 ட்ரிப்பி டேப். இது வந்து ஒரு வீடியோ பார்க்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த ஷேட் நல்லா இருக்குன்னு. அண்ட் அந்த வீடியோல எனக்கு இந்த ஷேட் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. இதோட கலர் இப்படிதான் இருக்குமா? உள்ள பார்ப்போம் எப்படி இருக்கு. உள்ள பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. பட் ஆனா என்னன்னா உடஞ்சி வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உள்ள ப்ராடக்ட் டேமேஜா இருந்திருக்கு எனக்கு. இங்கெல்லாம் அப்படியே விழுந்து மெஸ்ஸி ஆகி பாருங்க. ஸோ ஐ திங்க் இதுக்குள்ளேயுமே உடஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியுதா? உடஞ்சிருக்கு இதுக்குள்ளேயுமே. ஸோ பேக்கேஜிங் வைஸ் எனக்கு பிடிக்கல, பட் போட்டு செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி லிப்ஸ்டிக் போட்டு இன்னொரு லிப்ஸ்டிக்கும் போட்டிருக்கேன். அதை வந்து வைப் பண்ணிடும். ஸ்வைப் பண்ணிட்டு இப்போ போட்டு பார்க்கலாம். வா, செம்ம பிக்மெண்டட். ஆக்சுவலா பார்த்தது பேக்கேஜிங் சரியில்லைன்னு நான் ரிட்டர்ன் பண்ணிடலான்னு தான் நினைச்சேன். பட் இந்த கலர் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஒரு கலர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் செஃபோரால தான் தேடிட்டு இருந்தேன். செஃபோரால தான் நான் பார்த்தேன். செஃபோரா ஷேட் நம்பர் 25ல வந்து நமக்கு இந்த கலர்ல வந்து கிடைச்சது, எனக்கு கிடைச்சது. பட் அது கொஞ்சம் ஹை பட்ஜெட், நான் அது வச்சிருக்கேன். பட் லோ பட்ஜெட்காக பார்த்தோம்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல். 195க்கு நான் இது வாங்கியிருந்தேன். 195க்கு ஒரு லிப்ஸ்டிக் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அண்ட் அதுவும் ஒரு பிராண்ட்ல, அதுவும் இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஷேட். நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஷேட் எனக்கு கிடைக்கணுமோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதில் இதை நானே வச்சுக்க போறேன். நோ ரிட்டர்ன்லாம் பண்ண போறதில்ல. தென் ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர், லிப்ஸ்டிக் பார்த்தாச்சு. லிப் லைனர் இல்லைனா எப்படி? ஸோ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இது. அப்ளை பண்ணி காமிக்கிறேன். சூப்பரா இருக்குல்ல? ஆக்சுவலா இந்த ஷேட் வந்து பிரைட் மெரூன் 07, உங்களுக்கு பார்த்தா தெரியும். பிரைட் மெரூன் 07. ஸோ இந்த ஷேட் வந்து எனக்கு ரொம்ப கம்னுரா கம்னுரா கொஞ்ச நேரம் கழிச்சு பேச. ஸோ பிரைட் மெரூன் 07 இந்த ஷேட் வந்து நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து இந்த ஷேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எந்த ஷேடோடையுமே நமக்கு வந்து மெர்ஜ் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு ஷேட் நான் போட்டிருக்கேன், அது கூட இந்த பிரைட் மெரூனை வந்து நான் அவுட்லைனா கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா நல்லா தானே இருக்கு. ஸோ அதனால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்டா இப்படி பண்ற? ஏர் ட்ராக்கிங் லாக்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப பிடிச்சது ஒரு விஷயம். இதுவுமே ரீஸ்டாக் தான், ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. இது வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். அப்பப்போ மைக் வேற பார்க்க வேண்டியதா இருக்கு. கரண்டி போயிடுச்சு. என் வாழ்க்கையில எப்படியெல்லாம் சோதனை இருக்கு. ஒரு வீடியோ எடுக்க முடியலங்க என்னால. ஏய் கம்முனு. சோ இதுவுமே நான் ரீஸ்டாக் தான் பண்ணிருக்கேன். என்கிட்ட இது 2 ப்ராடக்ட் இருக்கு இன்னும். ஈவன் தோ இதை நான் வாங்கியிருக்கேன் பிகாஸ் இட்ஸ் மோஸ்ட் ஃபேவரட். மோஸ்ட் ஃபேவரட். ஸோ இது ஒன்று. அண்ட் தென் இன்னொன்று ஒரு புது ப்ராடக்ட், பிஎஸ்சியோட மினி காஜல். பிஎஸ்சி பிராண்ட்லாம் ஒரு பெரிய பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி காஜல் வந்து ஆஃபர்ல போட்டிருக்காங்களேன்னு வாங்கினேன். பட் இவ்வளோண்டு வரும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதோட பிராண்ட் லோகோவே இவ்வளோண்டு தான் இருக்கு. இதுல தெரியுதாடா சஞ்சய்? உங்களுக்கு தெரியுதா? இவ்வளோண்டு தான் இருக்கு. பட் ஒர்த்தான ப்ராடக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். Let me try.
சூப்பரா தாங்க இருக்கு. நல்ல இன்டென்ஸ் பிளாக் கொடுக்குது. கோல் காஜல்ன்றதுக்கு ஏத்த மாதிரி லாங் லாஸ்டிங் கோல் அப்படின்னு போட்டிருந்தது. அதுக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு இப்ப பாருங்க நம்ம மேக்கப்பே போடல, ஆனாலும் இந்த மாதிரி காஜல் யூஸ் பண்ணும்போது நம்ம கண்ணு நல்ல ஒரு போல்டான ஒரு லுக் கொடுக்குதுல்ல. சூப்பர் தானே. அப்போ இது வர்த் தான். 195க்கு இது வர்த் தான். அது இவ்வளவு பெரிய டாப் பிராண்ட்ல கிடைக்கும். அது இவ்வளவு பெரிய டாப் பிராண்ட்ல வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. 2-3 தான் இருக்கு. சோ அடுத்த பேக்கேஜிங் இதுல 2 இருக்கு, இது 3 5. ப்ரூனோ கம். ஏய் லேப்டாப் இருக்கு, அப்படி வா அப்படி. சோ ப்ரூனோ வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். இன்னொன்னு ஒரு கன்சீலர் வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லிக்விட் கன்சீலர் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ஷேட் 01 வார்ம் சாண்ட். இதுவுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட், ஹை கவரேஜ் கொடுக்கும் நமக்கு. இது ஆல்ரெடி யூஸ் பண்ணதுல ரொம்ப பிடிச்சதுனால தான் இது 2வது வாட்டி. இது ஆல்ரெடி யூஸ் பண்ணதுல ரொம்ப பிடிச்சதுனால தான் அகெயின் நான் இதை வந்து ரீஸ்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஒரு பர்பிள் ஷாப்பிங்கும் பண்ணிருக்கேன். பர்பிள் ஆப்லயுமே ஷாப்பிங். அண்ட் தென் நான் பர்பிள்லயுமே ஷாப் பண்ணியிருக்கேன். அதுலயும் இதை நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஐ மீன் ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன். வந்ததும் அந்த பர்பிளோட ஹாலையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த லிக்விட் கன்சீலர் இதோட ஷேட் வந்து 01 வார்ம் சாண்ட். இதோட ஷேடு ப்ரீவியஸா இருந்ததுல வந்து வெறும் 01 தாங்க போட்டிருந்தாங்க. வார்ம் சாண்ட் இதுல கீழே போட்டிருக்கா மாதிரி போடவே இல்லை. நான் இந்த 01 வச்சு இதை நான் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். ரொம்ப 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 ஹை கவரேஜ், ரொம்ப நாள் வந்துச்சு எனக்கு. இங்க பாருங்களேன், இவ்வளவு தான் வைக்கிறோமா. ஹை கவரேஜா இருக்கும்னு சொன்னேன்ல. சஞ்சய் நீ வாங்கதே, நான் சொன்னல உங்களுக்கு ஏமாத்தோன்னு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இது நல்ல ஒரு ஹை கவரேஜ். பாருங்க டார்க் சர்க்கிள்ஸ்லாம் எதுவும் இல்லைதான் எனக்கு, ஆனாலும் நான் இது வந்து கீழே போட்டிருக்கேன். பட் நல்ல ஒரு கவரேஜ் கொடுத்துருக்கேன். இன்னும் நம்ம பியூட்டி பிளண்டர்லாம் வச்சு பிளண்ட் பண்ணும்போது இது நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும். நான் ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் வச்சு தானே நான் பேட்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ இது ஒரு மஸ்ட் ரீஸ்டாக்ட் ஐட்டம்ஸ். யாரெல்லாம் பிகினர்ஸா இருக்கீங்களோ, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு ஒரு கன்சீலர் வேணும்னா கண்டிப்பா இது ஹைலி ரெக்கமெண்டட். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 200 or 210 சம்திங் தான் வந்தது ஆஃபர்ல. ஸோ இதோட ரெகுலர் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 250க்குள்ளதான் இருந்துச்சு. ஸோ நீங்க இதை தாராளமா வாங்கி யூஸ் பண்ணலாம், ரொம்ப நாள் வரும். இதோட வெயிட் கூட 6 கிராம்ஸ் இருக்கு, பட் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம், கன்சீலர் தானே. அண்ட் தென் இன்னொரு நியூ ப்ராடக்ட். அண்ட் தென் இன்னொரு நியூ ப்ராடக்ட், மிஸ் கிளாரேயோட ஐப்ரோ கேக். இது வந்து புதுசா தான் வாங்கியிருக்கேன், நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. நார்மலா நான் ஐப்ரோ ஃபில்லிங் எப்படி பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐலைனர் இந்த ஐ ஷேடோல இருக்கும் இல்லையா பிளாக் கலர், அது எதுக்குதான் இருக்குன்னு தெரியாமே நான் என்ன பண்ணுவேன், அதை தொட்டு ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிடுவேன் இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி வச்சு. இதுலயுமே வந்து 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு ஆங்குலர் ப்ரஷோட ஒரு ஸ்பூலி வச்சு ஒரு ப்ரஷ், ரெண்டுமே ஒரே 2-in-1 ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் இந்த மாதிரி ஒரு 2-in-1 ப்ரஷ் வச்சு அந்த பிளாக் கலரை வச்சு ஐப்ரோ ஃபில் பண்ணிப்பேன். ஸோ இந்த வாட்டி ஒன்று வாங்குவோம், எதுக்கு கஞ்சத்தனமா அதையே யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன். மிஸ் கிளாரே வந்து ஒரு நல்ல பிராண்ட் அப்படின்னு நான் சர்ச் பண்ண நிறைய விளாக்ல சொல்லியிருந்தாங்க, அதனால தான் இதை வாங்கியிருக்கேன். லெட் மீ ட்ரை. இது எப்படி பண்ணும்? சன்ரைஸ் ஹைதராபாத் பா மும்பை கூட. ஏய் கம்முனு இருடா.
வாவ், ரியலி வர்த்தான ஒரு ப்ராடக்ட்னு தான் சொல்லுவேன். இந்த ஐப்ரோக்கும் டிஃபரன்ஸ் தெரியல. இது நான் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணவே இல்லை, பட் இதுல நான் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணியிருக்கேன். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன். இதுக்கும் ஃபில் பண்ணுங்க. ரியலி சூப்பருங்க. உண்மையாவே இது வர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். நான் ரொம்ப நாள் இதை வாங்கணும்னு நினைப்பேன், பட் பட்ஜெட் ப்ராப்ளம், ஸோ அதனால வாங்க மாட்டேன். இந்த வாட்டி பரவாயில்ல, பட்ஜெட் ப்ராப்ளமா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இது ரொம்ப ஒரு வர்த்தான ப்ராடக்ட். இதுவுமே வந்து பிகினர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நிறைய பிராண்ட்ல கிடைக்குது, பட் மிஸ்கிளாரை வந்து நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணி இருந்தாங்க. இது ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட், அதனால நான் இது வாங்கியிருந்தேன். மாஸ்ல கூட பார்த்தேன், பட் ஆனா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தென் லாஸ்ட் பேக்கேஜ் இது மட்டும் தான் இருக்கு. வீடியோ சீக்கிரம் எண்ட் பண்ணிடலாம். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் தான் இருக்கு என்கிட்ட. இல்ல 3 ப்ராடக்ட் இருக்கு. 2 காம்பேக்ட் பவுடர்ஸ். ஒன்னு வந்து மாமா எர்த்தோட க்ளோ ஃபுல் கவரேஜ் காம்பேக்ட் வித் விட்டமின் சி அண்ட் டர்மரிக் SPF 30 PA++, and it was 3 times instant glow, made safe with sweat resistance and dermatological tested, 16 hours oil control, and இது வந்து இந்த paraben free, cruel free, எல்லாமே free. இதுல அதெல்லாம் இல்லையேடா, paraben cruel அதெல்லாம் இல்லையே. மூடிட்டு இருப்போம். ஸோ இது எல்லாமே ஃப்ரீ. இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா சீல் பாருங்க, இங்க வந்து சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் நான் வாங்கியிருக்க ஷேட் வந்து 04 நேச்சுரல் க்ளோ, இந்த ஷேட் தான் நான் வாங்கியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணணும். பேக்கேஜ்குள்ள வி பிளான்ட் குட்னஸ் அப்படின்னு அதை கிழிச்சிட்டேன். வி பிளான்ட் குட்னஸ் அப்படின்னு ஸ்லோகன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ள இருந்து நம்ம ப்ராடக்டே எடுத்தாச்சு. நான் மோஸ்ட் ஆஃப் வந்து மேக்கோட காம்பேக்ட் தான் ரொம்ப எனக்கு பர்சனல் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா மேக்கோட காம்பேக்ட் தான். நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன் எப்பவுமே ரெகுலரா. பட் ஏன் இதை வாங்கினேன் அப்படின்னு நீங்க எனக்கு கேட்கலாம். ஏன் வாங்கினேன் அப்படின்னா, நான் வந்து மாமா எர்த்தோட ஃபவுண்டேஷன் வச்சிருக்கேன். ரெகுலரா நான் டே டு டே லைஃப்க்கு யூஸ் பண்ற ஃபவுண்டேஷன் அதுதான். பட் டே டு டே லைஃப்க்கு நம்ம மேக்கே யூஸ் பண்ண முடியாது இல்லையா. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நான் நிறைய காம்பேக்ட் தேடும்போது மாமா எர்த்தோட இந்த ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் பவுடரே ஈஸியா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால நான் இது வாங்கியிருக்கேன். லெட் மீ ட்ரை. ஓப்பன் பண்ணா இப்படி வருது. இந்த ஷேட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு ஸ்பஞ்சும் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு சைடு மட்டும் தான் போட்டிருக்கேன். ஐ மீன் ஹாஃப் ஃபேஸ்க்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். பிகாஸ் இந்த சைட்ல வந்து நம்ம மேப்ளினோடத ட்ரை பண்ணுவோன்றதுக்காக. ஸோ ரியலி இட் வாஸ் அ ஃபுல் கவரேஜ். இந்த ஐஸ்க்கும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அண்டர் ஐஸ் எவ்வளோ அளவுக்கு இது நல்லா கவரேஜ் பண்ணியிருக்குன்னு. ரியலாவே நல்லா தாங்க இருக்கு. அண்ட் இதோட பேக்கேஜிங்கும் பாத்தீங்கன்னா மேக்கோடது மாதிரி தான் இருக்கு. மேக்லயுமே இப்படி கீழே கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மஸ்ட் ரெக்கமெண்டட் தான். இதுவுமே பிகினர்ஸ் யூஸ் பண்ணலாம். இது அண்ட் இது அதுவும் இல்லாம நமக்கு ஃபேஸ்க்கு எந்த ஹார்மும் கிடையாது. அதனாலதான் இது நம்ம ஃபேஸ்க்கு எந்த ஹார்மும் கிடையாது. அதனாலதான் நான் இதை வாங்கியிருந்தேன். உண்மையாவே நல்ல கவரேஜ் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த சைடு மட்டும் கன்றாவியா இருக்கேன் பாருங்களேன். ஓகே, another foundation. It's from Maybelline Fit Me Matte Poreless 16 hours oil control powder. இது வந்து மம்மிக்காக தான் வாங்கியிருக்கேன் ஆப்வியஸா. இதோட ஷேட் 128 அண்ட் இதுலயுமே SPF 32 PA+++ கொடுத்துருக்காங்க.
ஸோ இருந்தாலும் நம்ம இப்போ அடிக்கிற வெயிலுக்கு செப்பரேட்டாக சன்ஸ்கிரீன் போட்டே ஆகணும், அது மேண்டேட்ரி தான். ஸோ இதோட பேக்கேஜிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கு. ஒரு லெதர் ஃபினிஷ்ல இருக்க மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க, காம்பேக்டோட டிசைனு. அண்ட் உள்ள ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பஞ்ச் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பஞ்ச் எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஓ மை காட் நம்மளோட காம்பேக்ட் வராங்க உள்ள இருந்து. இந்த இந்த ஸ்பஞ்சுமே நல்லா தான் இருக்கு. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். மம்மிக்கு தான் வாங்கணும், பட் ரிவ்யூ சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா. இது ஃபுல் கவரேஜ் எல்லாம் கிடையாது. இது நார்மல் டு ஆயில் கண்ட்ரோல் ஃபவுண்டேஷன் தான், சாரி காம்பேக்ட் தான், ஆயில் கண்ட்ரோல் காம்பேக்ட் தான் இது. அதனால ஃபுல் கவரேஜ் எல்லாம் கொடுக்காது, பட் டே டு டே லைஃப்க்கு இது ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. தெரியுதா உங்களுக்கு, இந்த சைட்ல நான் வந்து ஒரு பேய் மாதிரி வாழ்க்கையில 280 ரன் எடுத்து ஐபிஎல் நான் பார்த்தது. மிஸ் பண்றது நான் லூசு. அது பேசிக்குவோம். இப்ப தெரியுதா உங்களுக்கு என்னோட 2 ஃபேஸுமே. இந்த சைடு வந்து சட்டிலா ஒரு லுக் கொடுக்கு, இந்த சைடு வந்து நல்ல ஒரு ஹெவி மேக்கப் லுக் இருக்கு. பிகாஸ் இது ஹை கவரேஜ். இது வந்து நான் என்ன சொல்வேன்னா ரெகுலர் வேர் இது கிடையாது. இது ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரி மேக் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியாத பட்சத்துல இதை நம்ம யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்குது நம்ம ஃபேஸ்க்கு. பட் இது வந்து ஒரு சட்டிலான கவரேஜ் கொடுக்குது. அண்ட் இது மோஸ்ட் ரெக்கமெண்ட் டு மாம் தான். ஏன்னா வந்து அவங்க ஹெவி மேக்கப்லாம் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது சட்டிலா இருந்தாலே போதும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லுக்கை விட இந்த லுக் எனக்கு பிடிச்சிருக்கு. பிகாஸ் இது என்னோட நார்மல் ஸ்கின் டோனை தான் வந்து காமிக்குது, நார்மல் ஸ்கின் டோனை தான் வந்து காமிக்குது. ஸோ மெப்ளைனோட இதை நீங்க ட்ரை பண்ணலாம். இது அவங்க ஷேடுக்காக வேற வாங்கியிருக்கேன் நான். என்னை விட அவங்க கொஞ்சம் கலரா தான் இருப்பாங்க, அதனால அவங்க ஷேடுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன். ஓகே, தென் என்கிட்ட இன்னும் வேற என்ன இருக்கு, என்ன ஓசியில கொடுத்த அந்த இது எங்கடா, சொல்றேன். அதுக்குதான் இதை மெயினா விளாகே எடுக்கிறேன். ஐயோ, ஸோ தென் கம்மிங் டு த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இன்னும் ஒரே ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெனேயோட நிறைய பேரோட ஃபேவரட் இது விஷ்லிஸ்ட்ல இருக்கும். பட் இந்த வாட்டி தான் நான் வாங்கியிருக்கேன், ரெனேயோட ஃபேப் 5 கிளாசி. இந்த பொண்ணியாச்சு பாக்கணும்னு வருவானுங்க. இது மூஞ்சில எப்படி தள்ளிட்டு போயிடுவாங்க. இப்ப சிரிக்கிறியானே, எங்ககிட்ட சிரிக்கிற, வீடியோல சிரிக்க மாட்டேற. இதுக்குதான் அவங்க முன்னாடி வீடியோவே எடுக்கிறது இல்ல. சரி சிரிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா சரி ஓகே, இப்போ வந்து நம்ம லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இன்னும் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெனேயோட ஃபேப் 5 கிளாசி லிப்ஸ்டிக்ஸ் தான். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ரெனேல தான் இது வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 5 ஷேட்ஸ் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி, நம்ம எங்க வேணாலும் எடுத்துட்டு போகலாம், அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். பட் இதுல நான் மேட் வாங்கினது இல்லை, பட் கிளாசி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாசி வாங்கியிருக்கேன். எனக்கு லிப்ஸ்டிக்னா ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால 5 ஷேட்ஸும் வாங்கிட்டேன். ஸோ இது ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணி காட்டணும்னு ஆசையாக தான் இருக்கு. பட் இப்போ போட்டிருக்க ஷேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. லெட் மீ ட்ரை ஃபார் ஒன் டார்க் ஷேட். அழகா இருக்குங்க. இது குட்டி பிள்ளைங்க எல்லாம் நம்ம சின்ன வயசுல வந்து இந்த பென்சில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. ஓகே, இந்த ஷேட் வந்து நான் ட்ரை பண்றேன். வாவ்,
ரியலி கிளாஸியா தான் இருக்கு. ஒரு லிப் கிளாஸ் போட வேண்டிய அவசியமே இருக்காது போல இந்த லிப்ஸ்டிக். பேசிக்காவே எனக்கு நல்ல கிளாஸியா லிப்ஸ்டிக் போடணும் தான். ஸோ பேசிக்காவே எனக்கு வந்து நல்லா கிளாஸியா போடணும்னு தான் ஆசை. பட் லிப்ஸ்டிக் அப்புறம் லிப் கிளாஸ் இந்த மாதிரி நிறைய போடணுமே, பிளா ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணதில்லை. பட் இது வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே இல்லையா? லிப்ஸ்டிக்கோடே கிளாஸ் வரும்போது அது ஒரு ஈஸியஸ்ட் வே. அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சி நான் ரொம்ப ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு பார்த்து தான் வாங்குவேன். அண்ட் ஒரு சில நியூ ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது நல்லா இருக்குமா, எப்படி இருக்கும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபவுண்டேஷன்ஸ் ஆகட்டும், லிப்ஸ்டிக்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணதில்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரெனேயோடது அண்ட் மாஸோட அந்த ட்ரிப்பி டேப். இதெல்லாம் வந்து இனிமே நான் ஃபியூச்சர்ல வாங்க போற ஷாப்பிங்க்கு எல்லாம் வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ தென் இதெல்லாம் வாங்கினதுக்கு எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட், நைக்கா வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நைஸ் ஆஃப் யூ நைக்கா. ஸோ இந்த கிஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. பிளம்மோட பாடி மிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்ஃப்யூம். ஸோ அதோட சாம்பிள் ஃப்ராக்ரன்ஸும் சூப்பரா இருக்கு, நல்லா தான் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். அண்ட் அவ்வளோதான், டப்பா காலி, பார்த்துக்கோங்க காலி. ஸோ இதுக்கான பில்லும் கொடுத்துருக்காங்க. நார்மலாவே நம்ம ஷாப்பிங் பண்ணாலே பில் பெருசா தான் வரும். இந்த வாட்டி நான் ஷாப்பிங் பண்ணதுக்கும் பில் பெருசா தான் வந்திருக்கு. லெட் மீ ஷோ யூ தட். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். போதும் லிஸ்ட் பெருசா போகுது அப்படின்ற அளவுக்கு இவ்வளவு பெரிய லிஸ்ட் வந்திருக்குங்க. இன்னுமே வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு டெலிவர் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஸ்ப்ரே, ஃபிக்சிங் ஸ்ப்ரே, பேக்கோட ஃபிக்சிங் ஸ்ப்ரே எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அதெல்லாம் வந்து இன்னும் டெலிவர் ஆகல. ஸோ ஒன்ஸ் டெலிவர் ஆனதும் இன்னும் ஒரு சூப்பர்பான ஹால்ல உங்க எல்லாரையும் நான் திரும்பவும் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலை. அண்ட் யூ வில் கெட் மோர் அப்டேட்ஸ் ஃப்ரம் our end. Until then, it's signing off from Be with Riya. Bye bye. And மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Bye.